தூரம் 2a இங்கே 3 cos pi minus theta 2a இங்கே 3 இந்த செம்பக்கம் என்றது இந்த வட்டத்தில் 6. அப்போ 6 என்று சொல்றது வந்து அலைவு மையத்திலிருந்து வீச்சத்துக்கான தூரம் 4a இங்கே 3. அவை cos pi minus theta என்று வரும் 2a இங்கே 3 கீழே 4. ஆகவே எங்களுக்கு cos pi minus theta வந்து அதாவது இந்த cos pi minus theta வந்து 2a/3 கீழே அந்த 6 என்ன அது அலைவு மையத்திலிருந்து வீச்சத்துக்கான தூரம் 4a. cos pi minus theta வந்து half and வரும். ஆகவே cos pi minus theta இது minus cos theta அது half. ஆகவே எங்களுக்கு theta வரும் என்ன 2π/3. எங்களுக்கு TAB காணணும். பியிலிருந்து ஏக்கு போன தூரம். பியிலிருந்து ஏக்கு போன தூரம் என்று சொல்றது தீட்டாவின் கீழ் ஒமேகா. நான் சொன்னேன். அப்போ தீட்டாவின் கீழ் ஒமேகா தீட்டா வந்து 2π/3. 2π/3 கீழ் ஒமேகா நான் ஏற்கனவே கண்டு வச்சேன். ஆகவே 2π/3 into 2a கீழ் 3. இதுதான் பியிலிருந்து ஏகி போன தூரம். சரியா? அதாவது பியிலிருந்து ஏகி போன தூரம் அல்ல, பியிலிருந்து ஏகி போகிறதுக்கு எடுத்த நேரம். இப்போ நான் காணணும் ஏலிருந்து ஓக்கு போகிறதுக்கு எடுத்த நேரத்தை. அப்போ ஏலிருந்து ஓக்கு போகிறதுக்கு எடுத்த நேரத்தை நான் இயக்க சமன்பாட்டை வச்சு காண்றேன். சரியா? எனக்கு இயக்க சமன்பாட்டை வச்சு நான் ஏற்கனவே ஓலை இருந்த வேகத்தை ஓலை துணிக்கு இருக்கும்போது உள்ள வேகத்தை எடுத்த ஆகவே A2O இயக்கத்தை நான் கருதுகிறேன். இதில் 0 தெரியும், இதில் வேகம் தெரியும். ஆகவே எனக்கு V சமன் U + AT பாவிக்கலாம். U + AT பாவிச்சா இது வேகம் 0, ஆரம்ப வேகம் 2a மைனஸ் GT A மைனஸ் GT மேல் நோக்கி ஆர்முடில் இருக்கிறது. ஆகவே GT சமம் 2AT. சுருக்கின T வரும். எதுக்குரிய T ஏலிருந்து ஓக்கு போனதுக்குரிய நேரம். ஆகவே மொத்த நேரம் என்று சொல்றது இந்த ரெண்டையும் கூட்டணும். இந்த ரெண்டு நேரங்களையும் கூட்டுத்தொகை. ஆகவே T டோட்டல் 2π/3 இதையும் கூட்டுத்தொகை. சரியா? ஆகவே அவங்க தந்த சமன்பாட்டுக்கு அவங்க தந்த சமன்பாட்டில் இந்த இடத்துல 3√3 இருக்குது. அப்போ நான் இதை பொதுவாக வெள்ளியடிக்கிறதோட 3√3 பெருக்கிறேன். அப்போ அப்படி எழுதினால் நான் இதை வெள்ளிக்கு எடுக்கிறேன். 3√3 உள்ளுக்கால பெருக்கினா 3√3 உள்ளுக்கால பிரிக்கும். 3√3 உள்ளுக்கால பெருக்கினா வெளியால 3√3 பிரிக்கும். அப்போ பிரிச்ச அளவுக்கு என்ன ஒரு மனுஷன் இது. அப்போ இன்னும் வந்து அந்த இப்போ நாங்கள் இப்போ 3√3 உள்ளுக்கால பெருக்கி வெளியால் பிரிச்சோன்னா எனக்கு இந்த மாதிரி சுருக்கி எடுத்தோன்னா இந்த மாதிரி ஆன்சர் T டோட்டலுக்கு கிடைக்கும். கடைசி கேள்விக்கு விட வந்து அதாவது தொடக்கத்தானம் இதுதானே, இந்த பி இருக்குதானே, தொடக்கத்தானம் இருக்குதானே, இந்த தொடக்கத்தானத்திலிருந்து நிறுத்தி விடப்படணும். சரியா? இந்த இயற்கை நீளத்திலிருந்து தொடக்கத்தானத்தில் அதாவது இயற்கை நீளத்திலிருந்து எவ்வளவு தூரம் இழுக்கப்பட வேண்டும் என்று கேட்குறேன். அதாவது இயற்கை நீளத்திலிருந்து அந்த கனநிலை ஓய்வுதானம் அதுக்கு இழுக்கப்படணுமா? சரி.